ஐயா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 15-20 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஐயா. அதுல 5 காலேஜ் வெறும் பொம்புள்ளே படிக்கக்கூடிய காலேஜ் ஐயா. வெறும் பொம்புள்ளே படிக்கக்கூடிய, அது கூட பரவாயில்லையா. மீதி இருக்கக்கூடிய காலேஜ்ல ஆம்பிள்ளைகளை விட ரொம்ப அதிகமா படிக்கிறது பொம்புள்ளையா. பொம்புள்ளை சும்மா சொல்லலாம் ஐயா. ஐயா இப்படிதான் ஒரு அரசியல்வாதி ஆளுங்கட்சிக்காரர்கள் ஏதோ போலியோ சொட்டு மருந்து என்று ஒன்றை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த போலியோ சொட்டு மருந்திற்கு பதிலாக ஒரிஜினல் சொட்டு மருந்துகளை கொடுப்பேன். எப்படி அவருக்கு போலியோனாலே என்ன தெரியல அவருக்கு. எங்க ஊர்ல இருந்து ஒரு எம்எல்ஏ சட்டசபைக்கு போனாங்க. சட்டசபையில என்ன சொன்னாங்க, சிலபஸை மாத்தணும்னு. இவர் நினைச்சாரு சிலபஸ்னா பஸ் தான் சொல்றாங்கன்னு நினைச்சு சிலபஸ் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பஸ்ஸும் மோசமா தான் இருக்கு, எல்லா பஸ்ஸையும் மாத்தணும்னு சொன்னாங்க. அதுதான்மா அரசியல்வாதி. நல்ல அரசியல்வாதிகள் இருக்க தான் செய்யறாங்க. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, திருவட்டார் தொகுதி, அந்த தொகுதியில் இருந்தாரு 4 தடவை எம்எல்ஏ இருந்தார் ஒருத்தர், நம்ம ஹேமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவரு இறந்து போறச்ச என்ன சார் கொண்டு போனாரு, வெறும் இந்த மக்களோட வெறும் அன்பு மட்டும் தான் கொண்டு போனாரு. அவரை பாடியை கூட அவருடைய கட்சி ஆபீஸ்ல இருந்தாங்க எடுத்துட்டு போனாங்க. அதே தொகுதியில் இன்னைக்கு லீமா ரோசன் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. சாதாரண செங்கல் சூளை தொழிலாளியோட மகள். அவங்க எம்எல்ஏ ஆன பிறகும் இந்த செங்கல் சூளையில தான் அவங்க அம்மா இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த எம்எல்ஏவும் அந்த சாதாரண குடிசை வீட்டில் இருந்து தான் சட்டசபைக்கு போயிட்டு வர்றாங்க ஐயா. ஐயா இன்னைக்கு மக்களோட மனசை புரிஞ்சிக்க தெரியாத அரசியல்வாதிங்க இருந்தாங்க ஐயா. அன்னைக்கு நம்ம கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்லுவோமே. ஆனால் நான் ஒருபடி மேலே போய் தவிச்ச வாக்கி தண்ணி தந்த காமராஜர்னு சொல்லுவேன் ஐயா. காரணம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் ஓரளவுக்காவது தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவர் கட்டி வச்ச 90% அணைக்கட்டுகள் தான் ஐயா அதுக்கு காரணம். இந்த சாதாரண மக்களோட திறமையை கூட இன்னைக்கு அரசியல்வாதிகள் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க ஐயா. கடைசியாக ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விளக்கு தான் ஐயா. இந்த விளக்கை கஜேந்திரன் ஒரு சாதாரண ஒரு குயவன் பண்ணாரு. இந்த கஜேந்திரன் கிட்ட இருந்து தான் நான் இந்த மண்ணுனால செய்யப்பட்ட சாமி சிலைகள் இந்த மாதிரி பொருட்களை நான் வச்சு பத்மாவரத்து அரண்மனை முன்னாடி ஒரு கடை வச்சிருக்கிறேன். அங்க வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறேன். பொதுவா விளக்குனா மேல மூடிய ஓபன் பண்ணி அதுல எண்ணெயை விட்டு அதுல திரிய பத்த வச்சோம்னா எரியும். ஆனா இந்த விளக்குல தலைகீழா தான் எண்ணெயை விடணும். எண்ணெயை விட்டு அடுத்த நிமிஷமே கவுத்தினாலும் அந்த எண்ணெய் ஒரு சொட்டு கூட கீழே வராது ஐயா. இதை நான் உங்களுக்கு அவர் பண்ணி காட்டுறதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அப்படிங்க. பார்த்து கை நடுங்க ஊத்துங்க. இது ஒரு சாதாரண ஏழை குயவனோட ஏழை தமிழனோட கலைநுட்பம் ஐயா. ஆனா இதை செஞ்சுக்கிட்டு அவர் லோக்கல்ல ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் காட்டுறாரு. ஐயா இதை கொண்டு தமிழ்நாட்டில் பூம்புகார்னு ஒரு ஸ்தாபனம் இருக்கு, இந்த கலைப்பொருட்கள்லாம் விற்கக்கூடிய ஸ்தாபனம், அங்கே கொண்டு இந்த விளக்கை வைக்க முடியுமான்னு கேட்குறாரு. அவர் சொல்ல அடப்போயா இந்த விளக்கெல்லாம் கொண்டு யாரையா விற்பாங்க அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டாரு ஐயா. ஆனாலும் என்கிட்ட காட்டினாரு, எவ்வளோ விளக்கு இருக்கோ கொடுங்க, ஏன் கடையில் வச்சு நான் விற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விளக்குகளை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஐயா. இன்னைக்கு ஏன் கடையில் வச்சு இதை விற்கிறேன். இந்த விளக்குனுடைய ரசிகர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், கனடாவில் இருக்கான், பிரான்ஸில் இருக்கான், பாரிஸில் இருக்கான். டெய்லி இந்த விளக்கு விமானம் ஏறிட்டு இருக்கு ஐயா. இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பமான ஒரு விளக்க பண்ண கஜேந்திரனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த அரசாங்கமும் புரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி மக்களோட திறமையை ஊக்குவிக்கணும். அப்பந்தான் தமிழனோட கலைத்திறமை உலகம் அனைத்துக்கும் தெரியும். ஐயா, வெள்ளையன் கையிலே பெற்று கொள்ளையனிடம் கொடுத்தோம். அந்த கொள்ளையன் மீண்டும் நம்மை வெள்ளையனுக்கே அடகு வைப்பதற்கு தயாராகிவிட்டான். இன்னைக்கு 1000க்கு மேல மார்க் எடுத்தவன் கூலி வேலைக்கும் கொத்தனுக்கு சிட்டாளாகவும் பெற்றிருக்கான். 3 லட்சம் ரூபா கொடுத்த இன்ஜினியர் அதுவே 5 லட்சமா மாறிச்சுன்னா டாக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்குதுன்னா ஐயா, ஒரு ஏவுகணைக்கு ஆகின்ற செலவை கொண்டு 3.5 லட்சம் தொடக்க பள்ளிகளை உருவாக்கி இருந்தா இன்னைக்கு இந்த கல்வி நம்முடைய தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ தனியார் மயமாக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இந்த நாட்டில் இருந்திருக்காது ஐயா. ஐயா, அறிஞர் அண்ணாவினுடைய வீட்டு சுவரில் அவரை பற்றி தவறான வாசகங்களை எழுதி போடுறாங்க அவருடைய எதிர்கட்சியினர். அண்ணாவினுடைய கட்சிக்காரனுக்கு பயங்கர கோபம். எழுதுனவன் கிடைச்சா அவனுடைய குரல் வளைய கடிச்சு துப்பிடலாம்னு அவன் இருக்கிறான். அறிஞர் அண்ணா அவர்கள், அறிஞர் அண்ணா மட்டும் என்ன சொன்னார் தெரியுமா? இரவு ஆனவுடன் அந்த வாசகத்துக்கு அருகில் ஒரு விளக்கை வையுங்கள், எழுதிவிட்டு சென்றவன் தவறில்லாமல் படிக்கட்டும்னு சொன்னா ஐயா. ஐயா
அதே அறிஞர் அண்ணாவுடைய சாவுக்கு 20 லட்சம் மக்கள் வந்தாங்களாம். கிண்ண சாதனை. ஒரு தனி மனிதனுடைய சாவுக்கு இவ்வளவு கூட்டம் உலகத்திலே வந்ததுல அறிஞர் அண்ணா நல்ல அரசியல்வாதியாய் தன்னை புரிஞ்சிருந்தார். அதனால மக்களும் அவரை புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது 1962 அவரோட சொந்த தொகுதியில தோக்கடிச்சாங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, முதல்ல 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தா கண்டக்டர் வேலை, டிரைவர் வேலை. அப்புறம் 2 லட்சமா மாறி இப்போ 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா டிரைவர் வேலை, கண்டக்டர் வேலை. நான் கேட்கிறேன், லட்சம் ரூபாய் கொடுத்தா அரசு வேலையை விற்கிற இவன் கோடி ரூபாய் கொடுத்தா இந்த இந்திய தேசத்தை விற்க மாட்டான்னு என்னையா நிச்சயம்? இந்த நாட்டில் இருந்து ஒரு பிடி மண்ணை கூட அந்நியன் அபகரித்து செல்ல விட மாட்டோன்னு கார்கில் தன்னுடைய நெஞ்சில குண்டை வாங்கி செத்தானே என்னுடைய ராணுவ வீரன், அவனை புதைக்கிறதுக்கு வாங்கின சவப்பட்டியில ஊழல் செய்தாங்க ஐயா. அவனை புதைக்கிறது வாங்கின சவப்பட்டியில ஊழல். ஐயா, இந்த நாட்டில் படிச்சவன் என்னைக்கு குடிக்கிறவனுக்கு ஊத்தி கொடுக்க தொடங்கினானோ அன்னைக்கு இந்த நாட்டில் ஜனநாயகம் செத்து போச்சியா. என்றைக்கு இந்த நாட்டிலே மதுக்கடைகள் திறக்கப்பட்டதோ அன்றைக்கே மதுக்கடைகளுக்கு திறப்பு விழா, நல்ல மதி படைத்தவர்களுக்கு மூடு விழா. ஒரு அழகான கவிதை ஒன்று உண்டு சார். இறைவன் சில நேரங்களில் தவறுகளை செய்கிறான், அந்த தவற்றால் இணையாத இரு மனங்களை இணைய வைக்கிறான், அவை இனம் புரியாமல் சென்று விடுகிறது என்று. இவங்க 2 பேரும் போடுற சண்டைய கடவுள் மேல தூக்கி போட்டுட்டு அவங்க பெத்த பிள்ளைங்களுக்கு பாரமா இருக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட கணவன் மனைவிகளை பத்தி தான் நான் பேச வரேன். கடைசி முழுவதும் புரிஞ்சுக்க வேண்டிய கணவன் சார் எங்க அப்பா. அவர் எங்க அம்மா கிட்ட வருவார், வந்துட்டு ஏ சாந்தி குடிக்கிறது காசு இருந்தா கொடுன்னு கேட்பாரு. எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏதுங்க என்கிட்ட காசு அப்படின்னு சொல்லுவாரு. எங்க அப்பா கடல் வேலைக்கு போறவர் சார். கடல்ல போயிட்டு சம்பாத்திய கையில இருக்கிற வரைக்கும் குடிச்சு எங்க அம்மாவை அடிச்சு எங்களை ரொம்பவே சித்திரவதைப்படுத்துவார் சார். கையில காசு இல்லைன்னா பொட்ட பிள்ளை மாதிரி எங்க அம்மா சம்பாத்தியத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு சார் இன்னைக்கு. அப்படிப்பட்ட அம்மாவை காசு கொடுக்கலனா அவங்க யாரு கூட பேசுனாங்க, யாரு கூட பழகினாங்கன்னு எங்க அம்மாவுக்கே தெரியாது சார். அத்தனை பட்டம் எங்க அம்மாவுக்கு கட்டுறவங்க சார் எங்க அப்பா. இது எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிட்டே இருக்கோம். எங்க அம்மா சாதாரண மாம்பழம் பலாப்பழம் வைக்கிறவங்க தான். எங்க அப்பா காமத்துக்கு மட்டுமே உரிமையானவர் சார். 4 பிள்ளைங்களை பெத்து போட்டாரு. வளர்க்க தெரியல. எங்க அம்மா எங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. வளர்த்துட்டு இருக்கிற எங்க அம்மாவையாவது சும்மா இருக்கலாம்ல சார். நாங்க சமைச்சு சாப்பிடுறது எப்ப தெரியுமா? எங்க அப்பா வீட்டுல இல்லாத நேரம் சார். எங்க அப்பா மட்டும் அந்த வீட்டுல இருந்தாருன்னா எங்க அம்மா அவ்வளவு தாகத்தோடு வருவாங்க. ஒரு வாய் தண்ணி தான் கொடுக்க முடியல. எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தாம இருக்கலாம்ல. வருவாங்க, இன்னைக்கு கடையில போனேன், யார் கூட எல்லாம் பேசினேன், என்னெல்லாம் பண்ண, இப்படி சந்தேகப்படுற ஒரு அப்பா எங்களுக்கு தேவையா சார்? அம்மாவை நீங்க கொடுமைப்படுத்துறீங்களா, ஏன் கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேட்டதுக்கு எங்க அப்பா என்ன தெரியுமா சார் சொன்னாரு? உங்க அம்மா போற வழியில உன்னையும் கூட்டிட்டு போறான், அதனால தான் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, நீ என்ன பார்த்து கேட்டாரு சார். அன்னைக்கே நான் தற்கொலை பண்ண வேண்டியது. ஏன் பண்ணாம இருக்க தெரியுமா? ஒரு அப்பா முன்னாடியே சாதிச்சு காட்டுன்ற பெரியோட இன்னைக்கு நான் தற்கொலை பண்ணாம இருக்க சார். சார் இதெல்லாம் போட்டும் நான் கொஞ்சம் சுமாரா டான்ஸ் ஆடுவேன், கொஞ்சம் சுமாரா பாட்டு பாடுவேன், கொஞ்சம் சுமாரா கவிதை எழுதுவேன், கட்டுரை எழுதுவேன். பேச்சு போட்டியில் ஃபர்ஸ்ட் போன வாரம் நான் இந்த மாத்தாண்டத்தில் இருக்கிற ரோட்டரி கிளப்ல பேச்சு போட்டியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். ஒரு நல்ல மகளை நான் எங்க அப்பாவுக்கு பிறந்திருக்கு, அதை அவர் புரிஞ்சுக்காம நான் பிரைஸ் வாங்கிட்டு வீட்டில் வருவேன். எங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லாரு? 4 பேர் பார்க்கணும், நீ ஆடுறத 4 பேர் பார்க்கணும், அதுக்காகத்தானே நீ கூத்தாடுறதுக்கு போன, இந்த நான் உனக்கு கைத்தட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இழிவான கைத்தட்ட எனக்கு தருவார் சார். ஊரே பாராட்டு நான் வீட்டில் வந்தது முடங்கி கிடந்துருவேன் சார். எதுக்கு சார்? இன்னைக்கு நான் படுற அவஸ்தை எத்தனை அப்பா மாதிரி அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க சார். அந்த மாதிரி நான் கண்ணீர் வடிக்கிறத பார்த்து எந்த அப்பாவும் நம்ம பிள்ளை இந்த மாதிரி தானே கண்ணீர் வடிப்பான் பார்த்து தெரிஞ்சுறதுக்காக தான் சார் நான் இந்த மேடைக்கே பேச வந்தேன். தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு அவஸ்தையை கொடுத்துறாதீங்க. ஒரு அப்பா இல்லாம படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும், ஒரு நல்ல புருஷன் இல்லாம எங்க அம்மா படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு இந்த பாரத நாட்டு பெண்களுக்கு நீங்க அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துறாதீங்க. இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் நான் சொல்ல விரும்புவதெல்லாம், மது அருந்த மட்டும் கற்றுக்கொண்ட நீங்கள் இந்த போன்ற நிகழ்ச்சிகளை பார்த்தாவது திருந்த கற்றுக்கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான் இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் மூலம் குடிகாரர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய தாழ்மையான கோரிக்கை. இன்னும் புரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ளப்படாத உறவுகள் எவை? ஆண் பெண், முதியோர்கள், இளைஞர்கள்,
மாமியார் மருமகள், அரசியல்வாதி மக்கள், தன்னை புரிந்து கொள்பவனே தரணியை புரிந்து கொள்வான். இந்த 5 தலைப்புகளை கொண்டு இன்றைக்கு மாத்தாண்டத்திலே தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க இளம் பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள். சார், நான் ஒரேடியா இளைஞர்களை உயர்த்தியும் முதியவங்களை தாழ்த்தியும் சொல்ல விரும்பவே இல்லை. ஒரு பையன் அவன் ரோட்ல நின்று சிகரெட் பிடிச்சிருக்கா. ஒரு பெரியவர் போய் கேட்டாரு, தம்பி இந்த சின்ன வயசுலயே சிகரெட் பிடிச்சி உடம்ப கெடுத்துக்கிறியேன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான், சீ போயா நானே 20 வருஷமா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு. அப்ப அந்த பெரியவர் பதறிட்டாரு, 20 வருஷமா பிடிக்கிறியா? ஒரு நாள் எவ்வளோ பேக்கெட் பிடிப்பேன்னு கேட்டாரு. அவனும் சொன்னா நான் 4 பேக்கெட் பிடிப்பேன்னு. ஒரு பேக்கெட்டோட விலை எத்தனைன்னு கேட்டாரு. அவன் சொன்னா 20 ரூபான்னு. அந்த பெரியவர் தன் மனசாலே கணக்கு கூட்டிக்கிட்டு சொன்னாரு, நீ இதுவரை 1.5 லட்சம் ரூபாய் வேஸ்ட் ஆக்கியிருக்க, அதை நீ சேமிச்சிருக்கலாமேன்னு. அதுக்கு அந்த இளைஞன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த பெரியவர்கிட்டயே திருப்பி கேள்வி கேட்குறான், ஐயா நீங்க பீடி பிடிப்பீங்களா? அவர் இல்லைன்ட்டாரு. சரி மதுவாவது குடிப்பீங்களா? அதுவும் இல்லைன்ட்டாரு. அட்லீஸ்ட் வெத்தலை பாக்காவது போடுவீங்களா? அதுவும் இல்லைன்ட்டாரு. கடைசியா கேட்டா, நீங்க பேங்க்ல எவ்வளவு சேர்த்து வைக்கிறீங்க? அதுவும் இல்லைன்ட்டாரு. அப்ப அவன் சொன்னா, உங்ககிட்டையும் ஒண்ணு இல்லை எங்கிட்டையும் ஒண்ணு இல்லை, கம்முன்னு வாயை பத்திக்கிட்டு போயான்னு. அந்த பெரியவர் தன்னோட நன்மைக்காக சொல்றாருங்கிறதையே இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஐயா, நம்ம ஆள் ஒருத்தன் மதுரையிலேருந்து சென்னைக்கு கிளம்பியிருக்கிறான் ட்ரெயினில். S3 கோச்சு சீட் நம்பர் 6 அப்பர் புறத்தில் ஏறி படுத்துட்டான். படுத்து நல்லா தூங்கி இருக்கிறான். வண்டி நேரம் விழுப்புரம் வந்திருக்கு. விழுப்புரத்தில் நின்னோடனே கீழே வந்து டிடிஆர்ட்ட கேட்டிருக்கிறான், எவ்வளோ நேரம் நிற்கணும்? ஒரு 10 நிமிஷம் நிற்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நேரம் போனான், ஒரு குவார்ட்டரை சாத்தினான், திரும்ப வந்தான். திரும்ப வந்து S3 கோச்சு சீட் நம்பர் 6 ட்ரெயின் மட்டும் மாறி ஏறிட்டான். படுவாவி பையன். அவன் யாருன்னு ட்ரெயின் சென்னையிலேருந்து மதுரைக்கு வர ட்ரெயின். அப்பர் பரத்தில் ஏறி படுத்து தூங்கியாச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போத தலைக்கு ஏறிச்சு. கீழே இருக்கிறவனை பார்த்து கேட்டான், மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள போறேன்னு. அவன் கீழே இருந்தவன் சொன்னான், மதுரைக்கு எனக்கு மாமி வீட்டுக்கு ஒரு சோழியாக போறேன்டான்னு. மேலே இருந்தவனுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சு சொன்னான், என்னடா அதிசயம் இது, அறிவியல் எம்பூட்டு முன்னேறி இருக்கு. ஒரே ட்ரெயின்ல அப்பர் பர்த் சென்னைக்கு போகுது, லோயர் பர்த் மதுரைக்கு போகுதுன்ட்டான். ஒருத்தனுக்கு 4 பொண்டாட்டி. இப்போ செல்போனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு, என்ன தெரியுமா? என்னன்னா ரெண்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தானா வேற நல்ல மாடல் வாங்கியிருக்கலாமேன்னு தோணும். ஐயா ஒரு நிமிஷம், இப்படிதாங்க ஐயா, எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் 40 வருஷமா காத்திருந்து நல்ல மாடல் கிடைக்கும் நல்ல மாடல் கிடைக்குன்னு இருந்தான். கடைசியில் அவனுக்கு செகண்ட் ஹேண்டு தான் கிடைச்சிது. அது கூட பக்கத்தில் போனா நாட் ரீச்சபிள்னு சொல்லுதுயா. ஐயா இப்போ நிறைய பேர் இருக்கான், ஆசைக்கு அத்தை பொண்ணை கட்டி கூட இருக்க கொழுந்தியால கட்டி இப்படி கட்டி 4 பொண்டாட்டி கட்டியிருக்கான். ஒரு நாள் செத்து போறதுக்கு படுத்துட்டான். அவன் சாக போறான். அப்ப கூப்பிடுறான் 4வது பொண்டாட்டிய, ஆசை பொண்டாட்டி, என் அருமை பொண்டாட்டி, என் கூட செத்து போயிறியான்னா. அவ சொன்னா, முடியவே முடியாது ராசா, நான் உங்க கூட செத்து போக மாட்டேன்னா. 3வது பொண்டாட்டியை கூப்பிட்டா. அவளும் சொன்னா, உங்க கூட செத்து போட மாட்டேன், மிஞ்சி போனா நீ சாகிறது வரைக்கும் காத்திருப்பான், அடுத்தவன் கூட கம்பி நீட்டிடுவேன்ட்டா. ஐயா ஒரு நிமிஷம், சந்தோஷப்படுங்க ஐயா. அவன் செத்த பிறகுதானே ஓடி போறேன்னு சொன்னான். அவன் உயிரோட இருக்கும் போதே அடுத்தவனை இழுத்துட்டு ஓடுறான் ஐயா.